Hi friends, welcome to மினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான டேஸ்ட்ல கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மூணும் போட்ட புளிக்குழம்பு எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்கும். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாதம் சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கே ஃபேவரட் குழம்புனா இந்த புளிக்குழம்பு தான். இப்போ இந்த குழம்பை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெந்தயம் சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெந்தயம் சீரகம் ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 10 பல் பூண்டை உரலில் வச்சு நல்லா தட்டிட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்தோன்னா ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா 3 பச்சை மிளகாயை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல் உப்பும் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா சாஃப்டாக வதக்கிக்கலாம். நம்ம இப்போ கல் உப்பு சேர்த்து வதக்கிறதுனால தக்காளியுமே சட்டுன்னு கொஞ்ச நேரத்தில் வதங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த பாத்திரத்தை மூடி போட்டு மூடி வைங்க. அப்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டு பார்த்தோன்னா தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கும். அடுத்ததாக இதில் மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா தேவையான அளவு கல் உப்பு. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இல்லைன்னா மசாலா சீக்கிரமாக நமக்கு கரைஞ்சி போயிடும். இப்போ மசாலா எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 4 கத்திரிக்காயை அதே போல் நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்ல காயெல்லாம் மசாலாவோட சேர்த்து வதக்குறதுனால இந்த காயில் நல்ல உப்பு, புளி, காரம் இது எல்லாமே நல்லா சார்ந்து வந்துடும். அதனால் இந்த குழம்புலேருந்து காயெல்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ காய்களையுமே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டாச்சு. அடுத்ததாக ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. இந்த புளியை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த புளியை கரைச்சிட்டு அந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதுக்காக ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். உங்களோட புளி அவ்வளவா புளிப்பு இருக்காதுன்னா கொஞ்சம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ்க்கு அளவுக்கு, அதாவது கொஞ்சம் கூட புளி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே இந்த சைஸ் புளியை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு அந்த புளிக்கரைசலை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துட்டேன். புளிக்கரைசல் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கரண்டி போட்டு குழம்ப ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இந்த மசாலா எல்லாமே நல்லா குழம்புல சார்ந்து வந்துடும். பாருங்கள், புளிக்கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி போட்டு கலந்து விட்டாச்சு. இன்னுமே கொஞ்சம் குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதனால நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அளவால் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அது சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா திரும்பவும் குழம்ப நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கிட்டாச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு, மேலே எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு.
குழம்பு நல்லா கொதிக்கிறதுனால காய்களுமே இதில் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த புளிக்குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 2 சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்ல குழம்ப ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தோன்னா மேலே எண்ணெயெல்லாம் அழகாக பிரிஞ்சு நமக்கு காயெல்லாம் அருமையாக வெந்து வந்துடும். இந்த சமயத்தில் வாசனைக்காக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம புளிக்குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. இதை சுட சுட சாதத்தோடு சேர்த்து பசைஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த புளிக்குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கடைசியாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குழம்ப கொதிக்க விட்டுட்டு அதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.